ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு பேரன் லேண்டை ஒரு மேசிவ் ஃபாரஸ்டாக மாற்றினாங்கிறதே வாங்க பார்க்கலாம். ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா ஜாதவ் பையன் ஃப்ரம் அசாம். 1979 அசாமில் பிரம்மபுத்திரா ரிவர் கரை ஓரமாக இருக்கிற இடம் ட்ரவுட்னாலையும் சாயில் எரோஷன்னாலையும் ட்ரை ஆயிடுச்சு. அப்போது ஜாதவ் வெறும் 16 இயர்ஸ் ஓல்டு தான். அங்கே இருக்கிற மிருகங்கள் ஹீட்னாலையும் மரம் செடி இல்லாத காரணத்தினாலையும் இறந்து போகிறத பார்த்து அவர் மனசில் நினச்சது ஒன்றே ஒன்று தான்: ஐ வில் பிளான்ட் ட்ரீஸ் and bring back life. Jadhav started planting trees one by one. No government help, no NGO, nothing. Just him with some bamboo seeds. He watered the plants daily and protected them. And இதை கண்டினியூஸாக பல வருஷமாக பண்ணார். எல்லாரும் சொன்னாங்க இட் இஸ் இம்பாசிபிள், பட் ஹீ நெவர் ஸ்டாப்ட். ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஒரு சின்ன ட்ரை லேண்டாக இருந்த இடம் இப்போது மொலை ஃபாரஸ்ட் சுமாராக 1360 ஏக்கர்ஸ் வைடாக இது ஒரு 15 ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸ் கம்பைண்டான ஒரு இடம். இந்த ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் ஈகோசிஸ்டமோட பேக் டு லைஃப் வந்திருக்கு. இது ஒரே ஒரு ஆளோட டிட்டர்மினேஷனால் வந்த ரிசல்ட். இவரோட இந்த ஒர்க்குக்கு லேட்டராக பத்மஸ்ரீ அவார்ட் 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால் வழங்கப்பட்டுச்சு. வேர்ல்ட் மீடியா called him the forest man of India, and foreign universities even documentary shot பண்ணாங்க about his life, forest man documentary. நம்மளாம் சொல்லுவோம் one person can't change the world, பட் அது அவர் தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. one person's action can create a forestங்கிறத காமிச்சிருக்காரு. நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு சாம்பிளிங் நம்மளும் பிளான் பண்ணலாம். ஈவன் a single sampling can create a forest. Disclaimer: this video is based on publicly available information and reflects only my personal opinion. இந்த கண்டென்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரிலேட்டபிளாவோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாவோ இல்லை பிடிச்சிருந்தாலோ டெஃபினெட்லி டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சைனிங் ஆஃப், CD.